ஆடி மாதங்கள் வந்தாலே மாரியம்மன் கோயில்கள்ல விசேஷம் நடக்கிறது வழக்கம் தான். ஆனா பாலமான் ஓடையில ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குல அந்த ஓடையில் இருந்து உருவாகி வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட பாலமுத்து மாரியம்மன் கதையை பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம எல்லாரும் குழந்தை பருவங்கள்ல கரகத்தை செய்து தலையில தூக்கி வச்சு விளையாடலாம் வாங்கன்னு சொல்லி விளையாடி இருப்போம். அப்படி அந்த கோயிலை சுற்றி உள்ள சிறுவர்கள் கரகத்தை தலையில் தூக்கி வைத்து விளையாடி கொண்டிருக்கும் போது சிறுவர் உடம்பில் வந்த இம்மாரியம்மன் தனக்கு இங்கு ஒரு ஆலயம் அமைத்து திருவிழாக்கள் நடத்தினால் நீங்கள் வேண்டியதை நான் அளிப்பேன் என்று கூறியதனால் இங்கே ஒரு பிரம்மாண்ட ஆலயத்தை அமைத்து சிறு பாலகன் உடம்பில் தோன்றியதனால இந்த அம்மனுக்கு பாலமுத்து மாரியம்மன் பெயரும் உண்டு. இன்னைக்கு நம்ம சிதம்பரம் மந்தகரை பாலமுத்து மாரியம்மன் கோவில் தெருவில் 150 வருட பழமை வாய்ந்த கோயிலான ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலய 103ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த பாலமுத்து மாரியம்மன் பாலகன் உடம்பில் தோன்றியதனால குழந்தை வரம் வேண்டவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பெரு பெறுவாங்கன்னு சொல்றாங்க. வருடம் ஆடி 3வது வெள்ளிக்கிழமைகள்ல இந்த ஆலய பொதுமக்கள், பெண்கள், இளைஞர் அணி சார்பில் அம்மனுக்காக சீர்வரிசை எடுத்து முக்கிய வீதிகள் வழியா வலம் வந்து மறுநாள் சக்தி கரகம் பூங்கரகமானத இந்த அம்மன் எந்த ஓடையிலிருந்து அடித்து வரப்பட்டதோ அப்பேற்பட்ட பாலமான் ஓடையிலிருந்து கரகங்களை அலங்காரம் செய்து முக்கிய வீதிகள் வழியா வலம் வந்து கோயிலை அடைந்தவுடன் பிரம்மாண்ட அன்னதானமும் சீர்கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெறுது. அன்றிரவு அம்மன் வீதி விழாவும் சிரசு காளி திருநடனங்களும் காளியாட்டமும் நடைபெறும். இந்த வருடத்திலிருந்து கோயில் பொதுமக்கள், இளைஞர் அணி சார்பில் பாலமுத்து மாரியம்மனுக்காக புதிய சிங்க வாகனத்தை செய்து அம்மன் வீதி விழாவும் நடந்தது. இப்படி தெரு பொதுமக்கள், பக்தர்கள் எல்லாரும் ஆனந்தமாக ஒன்றிணைந்து பாலகன் உடம்பில் தோன்றிய பாலமுத்து மாரியம்மனுக்காக வருடம் ஆடி மாத திருவிழாவை ரொம்ப பிரம்மாண்டமாகவே கொண்டாடிட்டு வராங்க.